ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மணிகணேசனின் அன்பான வணக்கங்கள். சரி, இன்னைக்கு நம்ம மிக மிக முக்கியமான சைக்காலஜிலேருந்து ஒரு 50 வினாக்களை எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த 50 வினாக்களுக்கான விடைகளை உங்களோடு சேர்ந்து நானும் அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பயணத்துல செல்வோம். போகலாமா? சரி, முதல் கேள்வி என்ன? நுண்ணறிவு ஈவு கணக்கிடுவதற்கான சரியான சூத்திரம் எது? இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட். நுண்ணறிவு ஈவு கணக்கிடுவதற்கான சரியான சூத்திரம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. எது? நீங்கள் நினைப்பதுதான். மனவயது வகுத்தல் கால வயது பெருக்கல் 100. இந்த வாய்ப்பாட்டின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு மனிதனுடைய நுண்ணறிவு ஈவு கணக்கீடு செய்யப்படுகிறது. சரி, இப்போ நம்ம அடுத்து 2வது கேள்விக்கு போமா? வாங்க போவோம். கேள்வி என்ன? மனவயது என்ற கருத்தை உளவியலில் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? இந்த மனவயதுங்கிற அந்த கருத்தை உளவியல்ல முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? யாரு? நுண்ணறிவோட தொடர்புடையவர் ஆல்ஃபிரட் பினே. ஆல்ஃபிரட் பினே என்பவரே மனவயது என்ற கருத்தை அறிமுகப்படுத்தி நுண்ணறிவு சோதனையை உருவாக்கினார். நுண்ணறிவோட தொடர்புடைய ஒரு உளவியல் அறிஞர் ஆல்ஃபிரட் பினே. ஞாபகத்தில் வச்சுக்கோம். அடுத்து 3வது கேள்விக்கு போமா? வாங்க போவோம். முயன்று தவறி கற்றல் கோட்பாட்டை வெளியிட்டவர் யார்? இந்த முயன்று தவறி கற்றல்னு இந்த ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங் அப்படின்னாலே ஒருத்தர் தான். யாரு? E.L. தாண்டைக் தான். இவர்தான் பூனையை வைத்து ஆய்வு செய்து முயன்று தவறி கற்றல் கோட்பாட்டை விளக்கினார். இந்த பதில்ல நம்ம இன்னொரு கேள்வியை மறைமுகமா மறைஞ்சிருக்கிறதையும் கவனத்துல கொள்ளணும். அதாவது முயன்று தவறி கற்றல்ல பயன்படுத்தப்பட்ட விலங்கு எது அப்படின்னு கேட்டா பூனைன்னு சொல்ல தெரியணும். அதே போல அந்த கருத்தை வெளியிட்ட அந்த கோட்பாட்டை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டா தாண்டைக். ரைட். சரி, இப்போ நம்ம அடுத்து 4வது கேள்விக்கு போகலாம். அடுத்து இங்க சொல்றாங்க, நாயை வைத்து ஆக்க நிலையுறுத்த கற்றல் கிளாசிக்கல் கண்டிஷனிங் சோதனையை செய்தவர் யார்? இந்த ஆக்க நிலையுறுத்தல் அப்படின்னு வந்துட்டாலே அது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஐபி பாவ்லோவ். ரஷ்ய அறிவியலாளர் இவான் பாவ்லோவ். இவர் இந்த நாய் மற்றும் மணி ஓசையை வைத்து இச்சோதனையை செய்தார். ஆக்க நிலையுறுத்தல் அப்படின்னு வந்தா பாவ்லோவ், முயன்று தவறி கற்றல்னு வந்தா தாண்டைக், நுண்ணறிவு அப்படின்னு வந்தா ஆல்ஃபிரட் பினே. ஞாபகத்தில் அப்படியே வச்சுக்கணும். சரி, இப்போ நம்ம அடுத்து 5வது வினாவிற்கு செல்வோம். எலி மற்றும் புறாவை வைத்து செயல்படு ஆக்க நிலையுறுத்தல் கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? ஆப்பரேண்ட் கண்டிஷனிங். இந்த கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? இந்த கோட்பாட்டை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டோம்னா யாரு? B.F. ஸ்கின்னர். ஸ்கின்னர் ஒரு பெட்டியை வடிவமைச்சு அதுக்கு அந்த பெட்டிக்கு பேரே ஸ்கின்னர் பாக்ஸ்னே பேரு. இந்த பாக்ஸ்லயே அந்த கேள்விக்கான விடையும் இருக்கு. ஸ்கின்னர் பாக்ஸ். ஸ்கின்னர் தான் வடிவமைத்து எலி மூலம் இந்த கற்றல் கோட்பாட்டை விளக்கினார். அதாவது என்னன்னா செயல்படு ஆக்க நிலையுறுத்தல். அந்த கோட்பாடு உருவாக்கியவர் B.F. ஸ்கின்னர். சரி, இப்போ நம்ம அடுத்து 6வது வினாவிற்கு போவோம். சிம்பன்சி குரங்கை வைத்து நடத்தப்பட்ட சோதனையின் மூலம் உட்காட்சி கற்றல் இன்சைட் லேர்னிங் கோட்பாட்டை விளக்கியவர் யார்? இந்த உட்காட்சி கற்றல்
அதுக்கு உட்காட்சி கற்றல் சோதனைக்கு பயன்படுத்தப்பட்ட விலங்கு சிம்பன்சி குரங்கு. அதுக்கு பேர் வச்சுட்டார், சுல்தான் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறார். இதெல்லாம் சில நேரத்தில் கூட கேள்வி கேட்பாங்க. அந்த சிம்பன்சி குரங்கு அதனுடைய பேர் என்ன? சுல்தான். சரி, இந்த உட்காட்சி கற்றல் கோட்பாட்டை விளக்கியவர் யார் அப்படின்னு கேட்டா கோலர். கெஸ்டால்ட் உளவியலாளரான கோலர் விலங்குகள் திடீரென பிரச்சனைக்கு தீர்வு காணும் உட்காட்சி திறனை விளக்கினார். உட்காட்சி கற்றல்ங்கிறது திடீர்னு இன்சைட்னே சொல்லுவோம்ல, ஒரு சிக்கலுக்கு திடீர்னு தோன்றக்கூடிய அந்த ப்ராப்ளம் சால்விங். ஓகே, அடுத்து 7வது கேள்விக்கு போவோம். கெஸ்டால்ட் என்ற ஜெர்மானிய சொல்லின் பொருள் என்ன? இதுல 2 இருக்கு. கெஸ்டால்ட் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முழுமை அல்லது உருவமைப்பு. கெஸ்டால்ட் என்பது ஒரு பொருளை அல்லது ஒரு காட்சியை பகுதியாக பார்க்காமல் முழுமையாக காண்பதை குறிக்கும். இதுதான் கெஸ்டால்ட்னு சொல்றது. இந்த கெஸ்டால்ட்ங்கிறது எந்த சொல்லு அப்படின்னு, எந்த மொழி சொல் அப்படின்னு கேட்டா அது ஜெர்மானிய சொல். அப்ப அந்த கெஸ்டால்ட் தியரியோட சம்பந்தப்பட்டவர் யாருன்னா கோலர். அதனாலதான் இன்சைட் லேர்னிங்க அந்த கோட்பாட்டை விளக்கி சொல்றாரு. சரி, அடுத்து 8வது கேள்விக்கு போவோம். தாண்டைக் வெளியிட்ட கற்றல் விதிகளில் முதன்மையான மற்றும் முக்கியமான விதி எது? ஆண்டைக்னாலே நமக்கு டக்குன்னு ஞாபகத்துல வர்றது என்னது? ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங், முயன்று தவறி கற்றல். இந்த கோட்பாட்டை விவரித்தவர் டாண்டைக் தான். அவர் வெளியிட்ட அந்த கற்றல் விதிகள்ல முதன்மையானதும் முக்கியமான விதி எது அப்படின்னு கேட்டா எது அப்படின்னு இங்க பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும். லா ஆஃப் எஃபெக்ட், விளைவு விதி. விளைவு விதி, ஒரு செயலின் விளைவு திருப்திகரமாக இருந்தால் அச்செயல் மீண்டும் நடைபெறும் என்பது விளைவு விதியாகும். அப்ப இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்த கேள்வி, 9வது கேள்வி. குழந்தைகளின் அறிவுத்திறன் வளர்ச்சி, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், 4 நிலைகளை கொண்டது என்று கூறியவர் யார்? குழந்தைகளுடைய அறிவுத்திறன் வளர்ச்சி 4 நிலைகளை கொண்டது அப்படின்னு சொன்னவர் யார்? 8ன்னு சொன்னா உங்களுக்கு டக்குனு ஞாபகத்துல வரும் எரிக்சன். அப்ப இவர் 4 தான் சொல்லியிருக்கிறாரு. 4 நிலைகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டா ஜீன் பியாஜே. பியாஜே குழந்தைகளின் அறிவு வளர்ச்சியை புலனியக்க நிலை, மன செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை, பருப்பொருள் நிலை, கருத்தியல் நிலை என 4ஆக பிரித்தார். அந்த 4 நிலைகள் சொல்லப்படுது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். புலனியக்க நிலை, அப்புறம் மன செயல்பாட்டுக்கு முந்தைய நிலை, பருப்பொருள் நிலை, கருத்தியல் நிலை. ஜீன் பியாஜே இவர்தான் குழந்தைகளுடைய அறிவுத்திறன் வளர்ச்சியை 4 நிலைகள்னு சொன்னாரு. அடுத்த கேள்வி, 10வது கேள்வி. பியாஜேவின் அறிவு வளர்ச்சி படிநிலைகளில் 0 to 2 வயது வரையிலான காலகட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்த பியாஜேவினுடைய அறிவு வளர்ச்சி படிநிலையில் 0 முதல் 2 வயது வரைக்கும், அதாவது 2 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுடைய காலகட்டம் எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னா, அவரோட சொன்ன முதல் நிலை புலனியக்க நிலை. அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணுவோம், தன்னுடைய புலன்களை, இப்பருவத்தில் குழந்தைகள் தங்களது 5 புலன்கள் மற்றும் உடல் இயக்கங்கள் மூலம் உலகை புரிந்து கொள்கின்றனர். புலனியக்க நிலையின் வழியாகத்தான் அவர்களுடைய அறிவு வளர்ச்சி ஆகுது அப்படின்னு பியாஜே சொல்றாரு. இதுதான் 10வது கேள்விக்கான விடை. அடுத்தது 11வது கேள்விக்கு போலாமா? வாங்க போவோம். கற்றலில் சமூக மற்றும் பண்பாட்டு காரணிகளின்
முக்கியத்துவத்தை வலியுறுத்திய உளவியலாளர் யார்? சோசியல் கல்ச்சர். இது சம்பந்தமா கற்றல்ல சமூக மற்றும் பண்பாட்டு காரணிகளை வலியுறுத்தியவர் யாருன்னு கேட்டா யாரு அப்படின்னு பார்த்தோம்னா லவ் வைகோட்ஸ்கி. ஞாபகத்துல வச்சீங்க. வைகோட்ஸ்கி மொழி மற்றும் சமூக தொடர்புகள் மூலமே குழந்தைகளின் அறிவு வளர்ச்சி நிகழ்கிறது என்றார். அப்ப விடை லவ் வைகோட்ஸ்கி. சரி, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த உளவியல் சார்ந்த இந்த மிக முக்கியமான 50 வினாக்கள்ல கண்டிப்பா பல வினாக்கள் நீங்கள் விரைவில் எழுதவிருக்கும் ஆசிரியர் தகுதி தேர்விற்கு வரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா இது முழுக்க முழுக்க அந்த உளவியல் அறிஞர்கள் அவர்கள் சொன்ன உளவியல் கோட்பாடுகள் இதன் அடிப்படையிலேயே அந்த வினாவிடைகள் அமைக்கப்பட்டிருக்கு. சரி, அடுத்து நம்ம இப்ப 12வது கேள்விக்கு போகலாம். சமூக கற்றல் கோட்பாடு அல்லது உற்றுநோக்கி கற்றல் கோட்பாட்டை வெளியிட்டவர் யார்? ஏற்கனவே பார்த்தது சமூக பண்பாட்டு, அது லவ் வைகோட்ஸ்கி அப்படின்னு பார்த்தோம். இப்ப பார்க்கக்கூடிய இந்த கேள்விக்கான இது என்னன்னு கேட்டோம்னா சமூக கற்றல் கோட்பாடு, சோசியல் லேர்னிங் தியரி, உற்றுநோக்கி கற்றல் கோட்பாட்டை வெளியிட்டவர் யார்? உற்றுநோக்கி கற்றல் அப்படின்னு வந்துச்சுனாலே அவர் யாருன்னு கேட்டா ஆல்பர்ட் பாண்டுரா. மற்றவர்களை பார்த்து பின்பற்றி கற்பதே சமூக கற்றல் என பாண்டுரா போபோ பொம்மை சோதனை மூலம் விளக்கினார். இந்த பாண்டுரா தான், ஆல்பர்ட் பாண்டுரா. இவர் தான் உற்றுநோக்கி கற்றல் வழியாகத்தான் இல்ல பின்பற்றி கற்றல் வழியாகத்தான் அந்த பிள்ளைங்க அறிவை மேம்படுத்திக்குது அப்படின்னு இவர் சோதனையின் மூலம் நிரூபிக்கிறாரு. அந்த சோதனைக்கு அவர் பயன்படுத்தின அந்த பொம்மையோட பேரு போபோ டால், போபோ பொம்மை. ஏற்கனவே பார்த்தோம் சிம்பன்சி குரங்கினுடைய பெயர் சுல்தான். பாண்டுரா நடத்திய சோதனையில அந்த டாலோட பெயர் போபோ டால். சரி, இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுங்க, அப்பதான் நல்லது. ஏன்னா இது கொஞ்சம் சிக்கலானது, கொஞ்சம் நம்ம நிலைநிறுத்துவதற்கு கொஞ்சம் நம்ம சிரமப்படுவோம். இருந்தாலும் வேற வழி இல்லை, அப்படியே கொஞ்சம் போபோ டால். போபோ டால் யாரு? ஆல்பர்ட் பாண்டுரா. அவர் என்ன சொல்றாரு? உற்றுநோக்கி கற்றல் வழியாக தான் குழந்தைங்க அறிவை மேம்படுத்திக்குது அப்படின்னு சொல்றாரு. சமூக கற்றல் கோட்பாடு அப்படின்னு சொல்றாரு. சரி, அடுத்து 13வது கேள்விக்கு வாங்க போவோம். உளவியலில் மனப்பகுப்பாய்வு கோட்டின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? மனப்பகுப்பாய்வுன்னு வந்துட்டாலே யாருதான் நீங்க நினைக்கிறதா? சிக்மண்ட் ஃப்ராய்ட். ஆஸ்திரிய உளவியலாளரான ஃப்ராய்டு நனவிலி மனம், கனவுகள் மற்றும் மனத்தின் அமைப்பை இட், ஈகோ, சூப்பர் ஈகோ இந்த 3 வழியில ஆராய்ச்சி பண்ணி சொல்றாரு. மனப்பகுப்பாய்வு ஒரு மனத்தை 3 வகையா பிரிக்கிறார்: இட், ஈகோ, சூப்பர் ஈகோ. அப்ப அந்த கோட்பாட்டுக்கு சிக்மண்ட் ஃப்ராய்டு தான். சரி, அடுத்த 14வது கேள்வி. ஃப்ராய்டின் கூற்றுப்படி முற்றிலும் இன்பத்தை மட்டுமே நாடும் அறநெறிகளை கண்டுகொள்ளாத மனப்பகுதி எது? அவர் சொன்னது 3 வகையான இது: இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ. இதுல முற்றிலும் இன்பத்தை மட்டுமே நாடும், அத பிளஷர் பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்பம் தான், வேற அறநெறிகள் எதுவுமே கண்டுகொள்ளாது. இப்படிப்பட்ட இந்த மனப்பகுதி எதுன்னு கேட்டோம்னா இட்டு, அதான் இட்டுன்னு சொல்லுவோம். இட்டு என்பது பிறவி குழந்தையிடம் காணப்படும் ஆசைகளையும் இன்பங்களையும் உடனடியாக தீர்த்து கொள்ள துடிக்கும் நனவிலி மனப்பகுதியாகும் இட்டு. அந்த அன்கான்சியஸ் மைண்ட்ல இந்த 3 வகையான குணம் தான் இருக்கும்: இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ.
இந்த இட்டுங்கிறது முழுக்க முழுக்க இன்பத்தை மட்டுமே நாடக்கூடிய ஒன்று. அது எந்த விதமான அறநெறிகளையும் கண்டு கொள்ளாது. அதை கண்டு பயப்படாது, பின்வாங்காது. சரி, அடுத்து 15வது வினாவிற்கு செல்வோம். குழந்தைகளின் ஒழுக்க வளர்ச்சி குறித்த கோட்பாட்டை நிலைகளாக வகைப்படுத்தியவர் யார்? குழந்தைகளின் ஒழுக்க வளர்ச்சி, மாரல் டெவலப்மெண்ட், இந்த கோட்பாட்டை வகைப்படுத்தியவர் யார்? ஒன்னொன்னா பார்த்தோம். இதுல நம்ம பியாஜே யாருன்னு பார்த்துட்டோம், பாண்டூரா யாருன்னு பார்த்துட்டோம், எரிக்சனை பார்த்துட்டோம். இதுல அப்ப ஒழுக்க வளர்ச்சி கோட்பாட்டோட தொடர்புடையவர் லாரன்ஸ் கோல்பர்க். இந்த கோல்பர்க், ஹெய்ன்ஸ், இக்கட்டான நிலை போன்ற கதைகள் மூலம் குழந்தைகளின் ஒழுக்க வளர்ச்சியை 3 நிலைகள் மற்றும் 6 படிகளாக விளக்கினார். அடுத்த கேள்வி, 16வது கேள்வி. மனிதனின் தேவைகள் படிநிலை கோட்பாடு முக்கோண வடிவில் விளக்கியவர் யார்? முக்கோண வடிவல் மனிதனுடைய தேவைகள் படிநிலை கோட்பாட்டை, தேவைகள் படிநிலை கோட்பாட்டை முக்கோண வடிவில் விளக்கியவர் யாருன்னு கேட்டா ஆப்ரஹாம் மாஸ்லோ. இவர்தான், ஞாபகம் வச்சுங்க. இந்த மாஸ்லோ மனித தேவைகளை அடிப்படை உயிரியல் தேவைகளில் தொடங்கி தன்னிறைவு வரை வரிசைப்படுத்தினார். தன்னிறைவு தேவை வரை வரிசைப்படுத்தினார். அவர் தான் அப்படியே ஒண்ணு ஒண்ணா வரிசைப்படுத்துறார், முக்கோண வடிவத்துல இருக்கும். சரி, அடுத்து நம்ம 17வது கேள்வி. மாஸ்லோவின் தேவைகள் படிநிலையில் மிக அடிப்படையாக கீழ் மட்டத்தில் அமைந்துள்ள தேவை எது? அடிப்படையில் கீழ் மட்டத்துல இருக்கக்கூடிய தேவை எது? அதாவது ஒரு குழந்தைக்கு அடிப்படையா என்ன தேவை அப்படின்னு யோசிச்சோம்னாலே உயிரியல் மற்றும் உடல் தேவைகள், பசி, தாகம், உயிர் வாழ தேவையான உணவு, நீர், காற்று ஆகியவை மிக அடிப்படையான தேவைகளாகும். அப்ப இதே கேள்வி இப்படி இருக்கலாம். மாஸ்லோவின் தேவைகள் படிநிலையில் மிக உயர்ந்த, மிக அடிப்படையாக மேல்மட்டத்தில், அதாவது உயர்ந்த இடத்தில் அமைந்துள்ள தேவை எது அப்படின்னு கேட்டா அது தன்னிறைவு தேவை. தன்னிறைவு தேவை. கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தேவை உயிரியல் மற்றும் உடல் தேவை. மேல் மட்டத்துல, அதாவது உயர் மட்டத்துல, அதுதான் லாஸ்ட் எண்டு, அது தன்னிறைவு தேவை. சரி, அடுத்து 18வது கேள்விக்கு போவோம். மனித வளர்ச்சியில் குமரப்பருவம் என்பது சிக்கலும் அமைதியின்மையும் நிறைந்த பருவம் என்று கூறியவர் யார்? இது ஒரு முக்கியமான கேள்வி. குமரப்பருவம் சிக்கலும் அமைதியின்மையும் நிறைந்த பருவம் அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னு கேட்டா ஸ்டான்லி ஹால். இவர்தான். குமரப்பருவத்தினரின் மன எழுச்சிகள் மற்றும் உடல் மாற்றங்களால் இப்பருவத்தை ஸ்டோம் அண்ட் ஸ்ட்ரெஸ் பருவம் என்று ஸ்டான்லி ஹால் வர்ணித்தார். ஸ்டோம் அண்ட் ஸ்ட்ரெஸ் தமிழ்லையும் கொடுக்கலாம், இல்ல ஆங்கிலத்தில் எப்படியோ கூட கொடுக்கலாம். கேட்டா ஸ்டான்லி ஹால். அடுத்து 19வது கேள்வி. நுண்ணறிவு என்பது பொது காரணி ஜி ஃபேக்டர் மற்றும் சிறப்பு காரணி எஸ் ஃபேக்டர் என 2 காரணிகளால் ஆனது என கூறியவர் யார்? நுண்ணறிவுங்கிறது பொது காரணி மற்றும் சிறப்பு காரணி, இந்த 2 காரணிகளால் ஆனது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டார் அது வேற யாரும் இல்ல, சார்லஸ் பியர்மேன். இவர்தான் 2 ஃபேக்டர் தியரியை உருவாக்குறாரு. நுண்ணறிவுல 2 காரணி கோட்பாடு, சில நேரங்களில் இப்படி கூட கேட்கலாம், நுண்ணறிவில் 2 காரணி கோட்பாட்டை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டாலும் சார்லஸ் பியர்மேன் தான். இந்த 2 காரணினா என்ன அப்படின்னா, ஒன்று பொது காரணி, இன்னொன்று சிறப்பு காரணி. இந்த ஜிங்கிறது ஜெனரல் ஃபேக்டர், இங்க எஸ்ங்கிறது ஸ்பெசிபிக் ஃபேக்டர். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, எல்லாம் அப்படியே தொடர்புடையதான். சரி, அடுத்து 20வது கேள்விக்கு போவோமா? வாங்க போவோம்.
நுண்ணறிவின் பல்வகை நுண்ணறிவு கோட்பாட்டை, தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ், பல்வகை நுண்ணறிவு கோட்பாட்டை வெளியிட்டவர் யார்? இந்த நுண்ணறிவு கோட்பாடுன்னு தான் ஆல்ஃபிரட் ஃபினே. அதுல பல்வகை நுண்ணறிவு கோட்பாட்டை விளக்கியவர் யாருன்னு கேட்டா ஹோவர்ட் கார்டனர். கார்டனர் நுண்ணறிவு என்பது ஒரே அளவீடு அல்ல, அது மொழி, கணிதம், இசை என பல வகைகளாக உள்ளது என்றார் ஹோவர்ட் கார்டனர். ஞாபகத்தில் வச்சுங்க. அடுத்த 21வது கேள்விக்கு போவோம். ஒருவர் தனது சொந்த உணர்ச்சிகளையும் மற்றவர்களின் உணர்ச்சிகளையும் புரிந்து கையாளும் திறன் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இந்த பண்பை தான் நம்ம குழந்தைகள்கிட்ட வளர்க்கணும். சொந்த உணர்ச்சியையும் புரிந்து கையாளணும், மற்றவர்களின் உணர்ச்சிகளையும் புரிந்து கையாளும். இது இந்த பண்பு எந்த விதமான பண்புன்னு அழைக்கப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. இதை எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், EQ அப்படின்னு சொல்லுவோம். ஐக்யூவை மட்டும் பார்த்துட்டு EQவை விட்டுறக்கூடாது. அறிவாற்றலை விட வாழ்க்கையின் வெற்றிக்கு உணர்ச்சிகளை கையாளும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கோஷன்ஸ் மிக முக்கியம் என டேனியல் கோல்மேன். இதை சொன்னது யாருன்னு கேட்டா டேனியல் கோல்மேன். அவர் தான் சொல்றாரு, மனவெழுச்சி நுண்ணறிவு அப்படின்னு சொல்றாங்க. டேனியல் கோல்மேன் இதை சொல்றாரு. சரி, இதை ஞாபகத்தில் வச்சு. மனவெழுச்சி நுண்ணறிவை கோட்பாட்டை சொன்னவர் டேனியல் கோல்மேன். ஒரு கேள்வியிலிருந்து இன்னொரு கேள்வி. அப்ப மனவெழுச்சி நுண்ணறிவு அப்படின்னு என்னன்னு கேட்டா, ஒருவர் தனது சொந்த உணர்ச்சிகளையும் மற்றவர்களின் உணர்ச்சிகளையும் புரிந்து கையாளக்கூடிய திறன் பெற்றவர்களாக இருப்பார்கள். அடுத்து 22வது கேள்வி. ஆளுமையை மதிப்பிடும் பொருளறிவோடு இணைத்தறி சோதனை, TAT, thematic apperception test அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொருளறிவோடு இணைத்தறி சோதனை என்பதை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. உருவாக்கியவர்கள் யாருன்னு கேட்டா சரியா இருக்கும், முர்ரே மற்றும் மார்கன். இந்த TAT சோதனை என்பது படங்கள் மூலம் ஒருவரின் ஆளுமையையும் உள்மன எண்ணங்களையும் அறியும் புறத்தறி சோதனையாகும். அப்ப TAT அப்படின்னா என்னன்னு சொல்றாங்க? TAT என்பது பொருளறிவோடு இணைத்தறி சோதனை. அதுல படங்கள் மூலம் ஒருவருடைய ஆளுமையும் உள்மன எண்ணங்களையும் அறியும். இது ஒரு புறத்தறி சோதனையாகும், புறவயப்பட்ட சோதனையாகும். இந்த TAT சோதனையை உருவாக்கியவர்கள் யாருன்னு கேட்டா முர்ரே மற்றும் மார்கன். ஞாபகத்தில் வச்சுங்க. அடுத்து 23வது கேள்வி. ஒருவர் தன்னிடம் உள்ள குறையை மறைக்க மற்றொன்றில் சிறந்து விளங்க முயற்சிப்பது எந்த தற்காப்பு நடத்தை? டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதான் தற்காப்பு நடத்தை. இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் நம்மளுடைய மைண்டுக்குள்ள இருக்கிறதுனாலதான் நம்ம நிறைய தோல்விகள்ல இருந்து, ஏமாற்றங்கள்ல இருந்து, தடுமாற்றங்கள்ல இருந்து, தவறுகள்ல இருந்து, நாம் செய்யக்கூடிய பிழைகள்ல இருந்து நம்ம நம்மளை நாமே டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டு, சரி பரவாயில்ல அடுத்த முறை பார்ப்போம், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்ம கடந்து வந்துகிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையை பாசிட்டிவ் அப்ரோச்ல நோக்கிக்கிட்டு முன்னோக்கிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ ஒருவர் தன்னிடம் உள்ள குறையை மறைக்க மற்றொன்றில் சிறந்து விளங்க முயற்சிப்பது எந்த வகையான தற்காப்பு நடத்தை? மற்ற ஒன்னுலேருந்து இன்னொன்னு, இந்த குறையிலேருந்து விட்டுட்டு இன்னொரு குறைய இது பண்றதுக்கு அதான் காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஈடு செய்தல். படிப்பில் பின்தங்கிய மாணவன் விளையாட்டில் சிறந்து விளங்கி பாராட்டு பெறுவது ஈடு செய்தலாகும். நிறைய இங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாருமே இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசத்தினுடைய ஒன்றா இருக்கக்கூடிய இந்த காம்பன்சேஷன், நமக்கு இது வரல இன்னொன்றுல நம்ம சிறந்து விளங்குவோம்னு சொல்லிட்டு போனோம். நம்மளும் நம்ம குழந்தைகள்கிட்ட, மாணவர்கள்ட்ட அப்படிதான் நம்ம போகணும். எந்த குழந்தைகிட்டையும் எந்த ஒரு தனித்தன்மையும் இல்லாத ஒரு நிலை இல்லைங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும்.
ஒவ்வொரு குழந்தைகிட்ட ஒரு ஒரு விதமான தனித்திறன்கள் உண்டு, தனித்திறமைகள் உண்டு. அதை வெளிக்கொணருவதற்கு தான் நாம இருக்கிறோம், கல்வி இருக்கு. சரி, அடுத்த கேள்விக்கு போமா. 24 வாங்க போவோம். தனக்கு கிடைக்காத ஒன்றை பற்றி பொய்யான காரணங்களை கூறி தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நாமளே செய்து வரக்கூடிய ஒன்றுதான். இது எல்லாமே இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசத்துல தான் வரும். பொய்யான காரணங்களை கூறி தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொள்வது. பொய்யான காரணங்களை கூறி அப்படிங்கிறப்பயே கேள்வியிலே பதில் இருக்கு. காரணம் கற்பித்தல். உதாரணமாக, தேர்வில் தோல்வி அடைந்த மாணவன் வினாத்தல் மிகவும் கடினம் என்று கூறுவது. இது எல்லாமே என்னது டிஃபென்ஸ் மெக்கானிசத்துல தான் வரும். ஓகே, அடுத்து 25வது வினாவும். வகுப்பறையில் ஆசிரியரின் தலைமை பண்பு எவ்வகையில் அமைந்திருக்க வேண்டும் என உளவியல் பரிந்துரைக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கூட டெட் தேர்வுல வரலாம். ஒரு வகுப்பறையில, ஏன்னா அதை எழுதக்கூடியவர்கள் வந்து தற்போதைய ஆசிரியர்களா இருப்பாங்க, இல்ல எதிர்காலத்துல ஆசிரியர் பணிக்கு வரக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்ப அவர்களுக்கு இது ஒரு முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான ஒரு பண்பு. அப்போ ஒரு வகுப்பறையை அவர்கள் வந்து எப்படி எந்த வகையில வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கே நல்லா தெரியும், நீங்களே சொல்றீங்க, உங்க மனசுலயே நல்லா வருது, வாயிலையும் வந்துட்டு ஜனநாயக முறை. மாணவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து அவர்களை முடிவெடுக்க செய்யும் ஜனநாயக முறையே மிகச்சிறந்த கற்பித்தல் முறையா. அடுத்து 26வது. கல்வி உரிமை சட்டம் இந்தியாவில் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நம்ம கண்டிப்பா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. எந்த ஆண்டுல வந்துச்சு அப்படின்னா, நடைமுறைக்கு எந்த ஆண்டுல வந்துச்சு அப்படின்னா 2010 ஏப்ரல் 1. 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வியை அளிக்கும் இச்சட்டம் 2009 இயற்றப்பட்டு 2010 நடைமுறைக்கு வருது. இயற்றப்பட்ட ஆண்டு 2009. இந்த கல்வி சட்டம், இந்த கல்வி உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 2010. நல்ல நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக 27வது கேள்வி. கற்றல் வளைவில் கற்றல் முன்னேற்றம் ஏதுமின்றி தட்டையாக காணப்படும் நிலைக்கு என்ன பெயர்? இந்த கற்றல் வளைவு வந்து ஒரு ப்ராசஸ்லயே இருக்கணும். ப்ராசஸ்லனா ப்ராக்ரஸ், அந்த இதுல இருக்கக்கூடிய அதாவது ஏற்றத்திலேயே இருக்கணும். இப்படி இல்லாம ஒரு விதமான தட்டையாக காணப்படும் நிலைக்கு என்ன பெயர் அப்படின்னா, தட்டையாக பிளாட்யூ ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்றாங்க. அததான் கற்றல் தேக்க நிலை என்று கூறுவார்கள். கற்றல் தேக்க நிலை. கற்றலின் போது ஒரு கட்டத்தில் சோர்வு அல்லது ஆர்வமின்மையால் முன்னேற்றம் ஏற்படாமல் இருக்கும் நிலையே தேக்க நிலை எனப்படும். கற்றலில் தேக்க நிலை. அதுக்கு முக்கியமான காரணம் ஆர்வமின்மையும் சோர்வும் தான் முக்கியமான காரணம். சரி, அடுத்து 28வது கேள்விக்கு போவோம். ஏற்கனவே சைக்கிள் ஓட்ட கற்ற ஒருவருக்கு இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்ட கற்பது என்பது எளிதாக இருப்பது எவ்வகை கற்றல் மாற்றம்? சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டவங்களுக்கு இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டுறது ஈஸி. இது நமக்குமே அந்த அனுபவங்கள்லாம் இருக்கும். அதன் அடிப்படையில பாக்குறப்ப இந்த வகையான கற்றல் மாற்றம் எவ்வகையான மாற்றம் அப்படின்னு பாக்குறப்ப இது பொதுவாகவே எப்படி இருக்குது, இது ஒண்ணு இது பாசிட்டிவ் தானே சார், இது நேர்மறையா தானே இருக்குது அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே தோணும். உங்க மனசுக்குள்ளே தோன்றுவதுதான் விடை. இது நேர்மறை கற்றல் மாற்றம்.
அதாவது முந்தைய கற்றல் புதிய கற்றலுக்கு உதவினால் அது நேர்மறை கற்றல் மாற்றம். அப்படி புதிய கற்றலுக்கு உதவாம இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? எதிர்மறை கற்றல் மாற்றம். அது ஒண்ணுக்குமே உதவி செய்யல, சுழிய கற்றல் மாற்றம். சரி, அப்ப இது ஒரு கற்றல் இன்னொரு கற்றலுக்கு உதவியாக இருந்துச்சுன்னா அது நேர்மறை கற்றல் மாற்றம். அடுத்து 29வது கேள்வி, மறதி வளைவை பரிசோதனைகள் மூலம் முதலில் விளக்கியவர் யார்? இந்த மறதி வளைவை ஃபர்கெட்டிங் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபர்கெட்டிங் கர்வ் அப்படின்னு சொல்லக்கூடியதை பரிசோதனைகள் மூலம் முதலில் விளக்கியவர் யாருன்னு கேட்டா ஹெர்மன் எபிங்காஸ். இந்த எபிங்காஸ் பொருளற்ற எழுத்துக்களை பயன்படுத்தி மனிதர்கள் எவ்வாறு கற்றுக்கொண்டதை காலப்போக்கில் மறைக்கிறார்கள் என்பதை வளைவு மூலம் விளக்கி கூறினார் ஹெர்மன் எபிங்காஸ். அவர் பயன்படுத்தின உத்தி எதுன்னு கேட்டா பொருளற்ற எழுத்துக்களை பயன்படுத்துறாரு. இந்த பொருளற்ற எழுத்துக்களை பயன்படுத்தும் போது மனிதர்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்டதை காலப்போக்கில் மறைக்கிறார்கள் என்பதை ஒரு வளைவு மூலம் அந்த பரிசோதனை மூலம் விளக்குறாரு. சரி, அடுத்து 30வது கேள்வி, குழந்தைகளுக்கு விளையாட்டு வழி கல்வி என்ற முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? நல்லா பார்க்கணும் இந்த கேள்வியை. இந்த விளையாட்டு வழின்னு வந்துட்டாலே 2 பேர் ரொம்ப முக்கியமானவர்கள். ஒருவர் ப்ரோஃபல், இன்னொருவர் மாண்டிசோரி. இந்த இடத்துல கிண்டர் கார்டன் எஜுகேஷன் இதை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டா ப்ரோஃபல் தான். ப்ரோஃபல் குழந்தைகளை செடிகளாகவும் ஆசிரியர்களை தோட்டக்காரர்களாகவும் உருவகித்து கிண்டர் கார்டன் முறையை உருவாக்கினார். ப்ரோஃபல் தான், ஞாபகத்துல வச்சுங்க. அடுத்து 31வது கேள்வி, உளவியலில் நடத்தைவியலின் அண்டை, ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிசம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்றதுல அழைக்கப்படுவோர் யாரு? நடத்தை அப்படின்னு வந்துட்டாலே நல்ல முடிக்கு நம்ம கை நீட்டி விடை குறிக்க வேண்டிய ஒரே நபர் யாரு? நீங்கள் நினைப்பதுதான் ஜேபி வாட்சன். வாட்சன் தான் மனித நடத்தை முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டதல்ல, அது சூழ்நிலை மற்றும் கற்றலால் உருவாக்கப்படுகிறது என்று கூறினார். இந்த வாட்சனின் அடிப்படைவாதத்தை, அந்த நடத்தைவியலை கோட்பாட்டின் அடிப்படையில தான் இன்னைக்கு படிப்பே வராதுன்னு சொன்னவர்கள்லாம் இன்னைக்கு படிப்பில் சாதனை சிகரத்தை தொட்டு கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நம்ம. அடுத்து 32வது கேள்வி, மன வளர்ச்சி குன்றிய மாணவர்களுக்கு மென்டலி ரிட்டார்டட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாணவர்களை கற்பிக்க எந்த முறை அதிகம் பரிந்துரைக்கப்படுகிறது? சில நேரங்கள்ல நம்முடைய வகுப்பறைகளில் இந்த மாதிரியான குழந்தைகள் வந்துருவாரு, வேற வழி இல்லை. அரசு பள்ளிகள் தான் ஏழைகளினுடைய புகலிடம் என்று சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில இப்படி வந்த மாணவர்களை நம்மளும் அப்போன்னு கைவிட்டக்கூடாது. அவர்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லி கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பாவது அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம ஒரு முன்னேற்றத்தை தர வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதன் அடிப்படையில இந்த குழந்தைகளுக்கு கற்பிப்பதற்காக உளவியல் அறிஞர்கள் பரிந்துரைக்கக்கூடிய கல்வி முறைகள் எதுன்னு கேட்டா, ஒன்று செயல்வழி கற்றல் மற்றும் மெதுவான பயிற்சி. அவர்களுக்கு பொருட்களை கொண்டு பலமுறை திரும்ப திரும்ப பயிற்சி செய்வதன் மூலம் கற்பிப்பதே சிறந்ததாகும். சரி, இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு போமா. 33வது கேள்வி, வாங்க போவோம். நினைவாற்றலின் 3 முக்கிய படிநிலைகள் எவை? அப்போ ஒரு நினைவாற்றலுக்கு
3 முக்கிய படிநிலைகள் இருக்குது. அது எது அப்படின்னு கேட்டோம்னா, ஒன்று முதல்ல கற்றல், அப்புறம் கற்றதை இருத்தி வைத்தல், அப்புறம் அதை தேவையான போது அந்த கற்றல் மூலம் கற்றுக்கொண்டவற்றை மீட்டறியக்கூடிய திறன் இருக்கணும். கற்றல், இருத்தி வைத்தல், மீட்டறிதல். ஒரு தகவலை கற்பது என்கோடிங், அதை மூளையில் சேமிப்பது ஸ்டோரேஜ், தேவைப்படும் போது நினைவு கூறுவது ரெட்ரீவல் அப்படின்னு சொல்றோம்ல, ஆகியவே நினைவின் படிநிலைகள் ஆகும். அப்ப நினைவாற்றலின் 3 படிநிலைகள்: கற்றல், இருத்தி வைத்தல், மீட்டறிதல். சரி, அடுத்து 34வது கேள்வி. வலுவூட்டம், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் என்ற கருத்தை கற்றல் கோட்பாட்டில் அதிகம் பயன்படுத்தியவர் யார்? இந்த வலுவூட்டல், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ங்கிற அந்த கருத்தை கற்றல் கோட்பாட்டில் அதிகம் பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்டா B.F. ஸ்கின்னர் தான். ஒரு செயல் மீண்டும் நடைபெறுவதை தீர்மானிக்க பரிசுகள் மற்றும் தண்டனைகள் பயன்படும் என்ற வலுவூட்ட கருத்தை ஸ்கின்னர் வலியுறுத்தினார். இதுல நம்ம அதிகமா நேர்மறை வலுவூட்டலை தான் எடுத்துக்கணும். எதிர்மறை வலுவூட்டலை கொஞ்சம் கொஞ்சமாக கைவிடுவது நல்லது. 35வது சமூக மற்றும் மனவெழுச்சி வளர்ச்சியை 8 நிலைகளாக பிரித்த உளவியலாளர் யார்? சமூக மற்றும் மனவெழுச்சி வளர்ச்சி நிலை 8 நிலை அப்படின்னு கேட்டாலே 8 நிலைனா வேற எதையுமே பார்க்க வேண்டியதில்ல. 8 8 பிரிச்சுக்க வாழ்க்கைய மனவெழுச்சி அப்படின்னு சொல்ற 8 அப்படின்னாலே ஏவுல ஆரம்பிக்கிற எரிக் எரிக்சன் தான். இந்த எரிக்சன் தான் மனித வாழ்வை பிறப்பு முதல் இறப்பு வரை 8 நிலைகளாக பிரித்து ஒவ்வொரு நிலையிலும் ஏற்படும் சமூக முரண்பாடுகளை விளக்கி கூறுகிறார். 8 8 பிரிச்சுக்க அப்படின்றதுனால அது எரிக்சன் தான். அடுத்த கேள்வி, 36வது கேள்வி. குமரப்பருவத்தினர் எரிக்சனின் எந்த சமூக மனவெழுச்சி வளர்ச்சி நிலையில் இருப்பார்கள்? இந்த குமரப்பருவத்தினர் எரிக்சனுடைய எந்த சமூக வளர்ச்சி நிலையில இருப்பாங்க அப்படின்னு கேட்டோம்னா, தன் அடையாளம் காணல், எதிர்குலம். குமரப்பருவம்ங்கிறது 12 to 18 வயது வரையிலான இப்பருவத்தில் தான் நான் யார் என்ற கேள்வியும் சமூகத்தில் தனது இடம் பற்றிய தேடலும் இவர்களுக்கு முதன்மையானதாக இருக்கும். தேடிக்கிட்டே இருப்பான். அதை நான் யார் யார் என்று கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீ இன்னாளுதான்டான்னு நம்ம பாசிட்டிவா அவனுடைய முன்னேற்றத்துக்கு உதவக்கூடிய வகையில நம்ம அவன்கிட்ட இருக்கக்கூடிய தனித்திறன்களையும் தனித்திறமைகளையும் உற்று நோக்கி, நீ இன்னாளுதான்டா, இதுக்காக தானே நீ பிறந்திருக்கிற, நீ ஒரு சாதிக்க பிறந்தவன்டா அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துல இருந்தோம். சொல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு. சரி, அடுத்து 37வது கேள்வி. கல்வி உளவியலில் தனிநபர் வேறுபாடுகள் என்ற கருத்தை முதலில் வலியுறுத்தியவர் யார்? கல்வி உளவியல் இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லோருக்கும் ஒரே விதமான கல்வி அப்படிங்கிறதுல இந்த இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ கணக்கில் எடுத்துக்கணும். அதை எப்படி எப்படி எந்தெந்த வழியில அந்த கற்றல் அடைவை மாணவனை அடைய செய்வதற்கு வழிகள் என்னங்கிறத யோசிக்கணும். இந்த தனியா இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ்ன்னு சொல்லக்கூடிய தனியால் வேற்றுமை, தனிநபர் வேறுபாடுகள், இந்த கருத்தை முதலில் வலியுறுத்தியவர் யாருன்னு கேட்டா பிரான்சிஸ் கால்டன். இந்த கால்டன் மனிதர்களிடையே உள்ள மரபியல் மற்றும் நுண்ணறிவு வேறுபாடுகளை அறிவுபூர்வமாக ஆராய்ந்த முன்னோடியாகும். பிரான்சிஸ் கால்டன். முப்பத்தி 8வது கேள்வி. ஒரு மாணவன் வகுப்பறையில் ஆசிரியரின் அச்சுறுத்தலால்
பாடங்களை படிப்பது எவ்வகையான ஊக்கம்? நம்ம வெளியிலேருந்து வருது, நம்ம வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த அச்சுறுத்தலால பசங்க படிக்கிறான் இல்ல படிக்கிற மாதிரி நடிக்கிறான் அப்படின்னா அது எந்த வகையான ஊக்கம் அப்படின்னா வெளியிலேருந்து வருவது எதுனா புற ஊக்கம். பரிசு, தண்டனை, மதிப்பெண் போன்றவற்றிற்காக வெளியிலிருந்து தூண்டப்படுவதால் ஏற்படும் ஊக்கம் புற ஊக்கம் எனப்படும். புற ஊக்கத்துல 3 இருக்குது: பரிசு, தண்டனை, மதிப்பெண் தரப்படுது. இதுல நடுப்புற இருக்கிற தண்டனை தேவையில்லை. பரிசு வழங்கி மாணவனை படிக்க ஊக்கப்படுத்தலாம், மதிப்பெண்கள் வழங்கி மாணவர்களை ஊக்கப்படுத்தலாம். போனஸ் மார்க்குங்கிற மாதிரி அவன் செயலுக்கு நான் என்னது மார்க்கு தரேன். இதை அடிப்படையாக கொண்டுதான் நம்முடைய இப்ப நடைமுறையில் இருக்கக்கூடிய வகுப்பறையிலும் என்ன இருக்கு, மாணவர்களுக்கு 40 மதிப்பெண்கள், குறிப்பா அந்த 20 மதிப்பெண்கள் எதன் அடிப்படையா இருக்குது? அவனுடைய ஆக்டிவிட்டிஸ், கற்றல் சார்ந்த அந்த செயல்பாடுகள்ல அவன் காட்டக்கூடிய ஈடுபாடு, ஆர்வம், இதை வச்சுக்கிட்டு மதிப்பெண் கொடுங்கன்னு சொல்லி அரசாங்கமே சொல்லுது. நாமளும் அந்த அடிப்படையில போட்டுக்கிட்டே வந்துட்டு தான் இருக்கோம். ஓகேவா? இதெல்லாம் புற ஊக்கம். ஞாபகத்தில் வச்சுக்கோம். அப்படிப்பட்ட ஊக்கம் புற ஊக்கம். நமக்கு அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அது நமக்கு தெரியுது. அது எந்த வகையான ஊக்கம்னு நம்மலாம் ஆராய்ச்சி பண்ணி உளவியல் அடிப்படையெல்லாம் போகல. அது புற ஊக்கம். அடுத்தது 39வது கேள்வி. கற்றலில் மிகச்சிறந்த மற்றும் நிலையான ஊக்கம் எது? கற்றல்ல மிகச்சிறந்த மற்றும் நிலையான ஊக்கம் எது? இந்த புற ஊக்கம் உதவி செய்யுமா அப்படின்னு கேட்டா அது ஒரு நிலையான ஊக்கம்னு சொல்ல முடியாது, அது ஒரு மிகச்சிறந்த ஊக்கம்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த நிலையான ஊக்கத்தை ஏற்படுத்துவது எதுன்னு கேட்டா அக ஊக்கம்தான். மாணவன் தானாகவே ஆர்வத்துடன் கற்கும் அக ஊக்கமே மிகச்சிறந்ததும் நீண்ட காலம் நிலைத்திருக்கக்கூடியதுமாகும். இந்த அக ஊக்கத்தை மாணவனுக்குள்ள ஏற்படுத்த வேண்டிய இமாலய பணிதான் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் இங்கு உள்ளது. அடுத்த 40வது கேள்வி. சாதனை ஊக்கம் என்ற கருத்தை பிரபலப்படுத்திய அச்சீவ்மெண்ட் மோட்டிவேஷன் பிரபலப்படுத்திய உளவியலாளர் யார்? சாதனை ஊக்கம் இதை பிரபலப்படுத்திய உளவியல் அறிஞர் யார் அப்படின்னா அவர் யாரு? டேவிட் மெக்லிலாண்ட். எவ்வளவு தடைகள் வந்தாலும் சாதிக்க வேண்டும் என்ற உந்துதலை மெக்லிலாண்ட் விளக்கினார். அவருடைய அந்த கோட்பாடுக்கு நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட், நாச் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஏதாவது வந்தா கூட நம்ம புரிஞ்சுக்கணும். நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட்டுக்கு பொறுத்துக்களை வருது அப்படின்னா டேவிட் மெக்லிலாண்ட். இல்ல நாச் அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்னன்னு கேட்டா நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட் சொல்ல தெரியணும். அப்ப அந்த கருத்தை பிரபலப்படுத்தியவர் டேவிட் மெக்லிலாண்ட். ஓகே, அடுத்து 41வது கேள்விக்கு போவோம். சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளையும், ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன், சாதாரண குழந்தைகளுடன் சேர்த்து ஒரே வகுப்பறையில் கற்பிக்கும் முறைக்கு என்ன பேர்? இது கிராமங்கள்ல நம் அரசு பள்ளியில இருக்கக்கூடிய அனைவரும் எதிர்கொள்ள வேண்டிய நம்ம கற்பித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கல்வி முறை தான். இதை எப்படி சொல்லுவாங்கன்னா இன்க்ளூசிவ் எஜுகேஷன், அவர்களை உள்ளடங்கிய கல்வி. சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளையும் சாதாரண குழந்தைகளுடன் உள்ளடக்கிய கல்வி. அனைத்து வகையான குழந்தைகளுக்கும் எவ்வித பாகுபாடும் இன்றி ஒரே சூழலில் கல்வி அளிப்பதே உள்ளடங்கிய கல்வியாகும். அடுத்த 42வது கேள்வி. எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் எந்திரத்தனமாக மனப்பாடம் செய்யும் கற்றல் முறை சொல்லுவாங்க. நம்மளே சொல்லுவோம், இது அழகா தெரியுது, கிளிப்பிள்ளை கற்றல். பொருளை புரிந்து கொள்ளாமல் வார்த்தைகளை மட்டும் அப்படியே மனப்பாடம் செய்வது ரூட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு நம்ம மாணவர்களை தயார்படுத்தக்கூடாது. இந்த கிளிப்பிள்ளை கற்றல் இதான்.
எந்திரத்தனமா இல்லாம எந்திரத்தனமாக மனப்பாடம் செய்யும் முறைக்கு தான் கிளிப்பிள்ளை கற்றல் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, சரி, 43வது கேள்விக்கு போவாங்க. ஒரு மாணவனின் வளர்ச்சியில் மரபு மற்றும் சூழ்நிலை ஆகிய இரண்டில் எது முக்கிய பங்கு வகிக்கிறது? ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட். இந்த ரெண்டு மாணவன்கிட்ட எது முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இரண்டும் மரபு மற்றும் சூழ்நிலை இரண்டும் சரி சமமாக. மனித வளர்ச்சி என்பது மரபு மற்றும் சூழ்நிலை ஆகிய இரண்டின் பெருக்கல் பலனே ஆகும். டெவலப்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்றோம்ல, ரெண்டுமே சரி சமமாக தான் அவனுக்கு அவனுடைய வளர்ச்சியில பங்கு பெறுது. இதை நம்ம உணர்ந்துக்கணும். அடுத்து 44வது கேள்வி. குழந்தைகள் தங்களுக்குள் பேசிக்கொள்வதை பிரைவேட் ஸ்பீச் அறிவு வளர்ச்சியின் முக்கிய அங்கமாக கருதியவர் யார்? குழந்தைகள் தங்களுக்குள்ள பேசிக்கிறத அறிவு வளர்ச்சியில் முக்கிய அங்கமாக கருதியவர் யார் அப்படின்னா, வைகோட்ஸ்கி. இந்த வைகோட்ஸ்கி தான் குழந்தைகள் தங்களுக்குள் பேசிக்கொள்வது அவர்களின் சிந்தனையை ஒழுங்குபடுத்துகிறது என்று. குழந்தைகள் தனக்குத்தானே பேசிக்கிட்டு அப்படின்னா அந்த குழந்தை தன்னைத்தானே ஒழுங்குபடுத்திக் கொள்ளுதுன்னு அர்த்தம். இப்ப நம்மளே இந்த நம்ம இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை நம்மளை நாமளே தேற்றிக் கொள்வது, நம்மளுக்கு நாமளே ஆறுதல் சொல்லிக் கொள்வது, நமக்கு நாமே பேசிக்கொள்வது, இதெல்லாம் என்னன்னா குழந்தைகள் அவர்களுடைய அந்த சிந்தனையை ஒழுங்குபடுத்துது. அதை தவறா நினைச்சிடக்கூடாது, அதை கேலி பண்ணக்கூடாது, கேலியான ஒரு செய்தி இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து நம்ம 45வது வினாவிற்கு போவோம். மனித மூளையில் மொழி இலக்கணத்தை புரிந்து கொள்ளும் மொழி ஈட்டும் கருவி லேட், லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ், பிறப்பிலேயே உள்ளது என்று கூறியவர் யார்? மனித மூளையில மொழி இலக்கணத்தை புரிந்து கொள்ளும் மொழி ஈட்டும் கருவி பிறப்பிலேயே இருக்குது அப்படின்னு கூறியவர் யாருன்னா நோம் சாம்ஸ்கி. இந்த சாம்ஸ்கி தான் குழந்தைகள் மொழியை கற்பதில்லை, மாறாக மூளையில் உள்ள இயற்கையான அமைப்பு மொழியை ஈர்க்க உதவுகிறது என்றார். இந்த லேட், லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ் மனித மூளையிலேயே ஒதிஞ்சு இருக்குது அப்படின்னு சொன்னது நோம் சாம்ஸ்கி. நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், நோம் சாம்ஸ்கி, எல்ஏடி, லேட், நோம் சாம்ஸ்கி. அடுத்தது 46வது கேள்வி. ஒரு கருத்தை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு படியாக கற்று உடனடியாக பிழைகளை திருத்திக் கொள்ளும் கற்றல் முறை எது? அழகா சொல்றாங்க, சிறு சிறு பகுதியா பிரிக்கணும், ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கத்துக்கிட்டு வரணும். அப்படி கற்றுக்கொண்டு வரும்போது ஏற்படக்கூடிய பிழைகளை உடனடியாக அதை திருத்தி கொள்ளும் அந்த கற்றல் முறை எதுன்னு கேட்டா, இது பாக்குறப்ப எப்படி இருக்கு, ஏதோ திட்டமிட்டு சொல்ற மாதிரி தானே இருக்கு. அப்ப அது ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் தான், திட்டமிட்டு கற்றல் தான். இது B.F. ஸ்கின்னர் செயல்படு ஆக்க நிலையத்திலே வலியுறுத்திய கோட்பாட்டின் அடிப்படையில் அமைந்த இந்த முறையில் மாணவர்கள் தன் வேகத்திற்கேற்ப சிறுக சிறுக கற்றுக்கொள்வார்கள், திட்டமிட்டு கற்றல். அடுத்து 47வது கேள்வி. ஒருவர் தனது நோக்கத்தை அடைய முடியாத போது ஏற்படும் மனநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எல்லாமே நம்ம ஒரு நோக்கங்கிறது ஆசை, ஒரு ஆசை நமக்கு கிடைக்காத போது, நிராசையாகும் போது நம்ம மனசுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த மனநிலை என்ன சொல்றோம்? அதான் என்ன சொல்றோம்னா, எனக்கு ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிட்டு, விருப்பங்கள் நிறைவேறாத போது அல்லது தடைகள் ஏற்படும் போது ஏற்படும் ஏமாற்றமும் கோபமுமே மன முறிவு எனப்படும். வச்சுக்கோம். அடுத்து 48. மிகவும் ஈர்க்கக்கூடிய 2 நேர்மறையான இலக்குகளில்
எதை தேர்ந்தெடுப்பது என ஒருவருக்கு ஏற்படும் மனப்போராட்டத்தை எப்படி சொல்வார்கள் உளவியல் அறிஞர்கள் அப்படின்னா, அது அப்ரோச் கான்ஃப்ளிக்ட், அணுகுதல் போராட்டம் அப்படி என்று சொல்லப்படும். உதாரணமாக, ஒரே நாளில் நடக்கும் நண்பனின் திருமணத்திற்கும் செல்ல வேண்டும், முக்கியமான நேர்காணலுக்கும் செல்ல வேண்டும் என 2 நல்ல விஷயங்களுக்கு இடையே ஏற்படும் இந்த குழப்பத்திற்கு, இந்த போராட்டத்திற்கு என்ன பேர்னா அணுகுதல் போராட்டம். அடுத்தது 49. பள்ளி என்பது ஒரு சிறிய சமுதாயம், ஸ்கூல் இஸ் எ மினியேச்சர் சொசைட்டி என்று கூறிய கல்வியாளர் யாருன்னு கேட்டா ஜான் டூயி தான். பள்ளி என்பது வெறும் தகவல்களை கற்கும் இடம் மட்டுமல்ல, சமுதாய வாழ்க்கைக்கு மாணவர்களை தயார்படுத்தும் ஒரு சிறிய சமுதாயம் என ஜான் டூயி நம்பினார். அப்ப மினியேச்சர் சொசைட்டி, ஸ்கூல் இஸ் எ மினியேச்சர் சொசைட்டி அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டா ஜான் டூயி. சரி, அடுத்தது 50வது கேள்வி. இந்த மாதிரி தேர்வினுடைய இறுதி கேள்வி. குழந்தைகளின் கற்றலுக்கு இயற்கையே சிறந்த ஆசான் என்று முழங்கிய கல்வியாளர் யார்? குழந்தைகளின் கற்றலுக்கு இயற்கையே சிறந்த ஆசான் என்று முழங்கிய கல்வியாளர் யார் அப்படின்னு சொன்னாலே, இயற்கை அப்படின்னு சொன்னாலே எமிலி நூலை எழுதிய ரூசோதான். புத்தகங்களை விட இயற்கையோடு இணைந்து குழந்தைகள் தாமே அனுபவித்து கற்பதே சிறந்தது என இயற்கைவாத கல்வியாளரான ரூசோ வலியுறுத்தினார். இவர் எழுதிய நூலோட பேர் தான் எமிலி. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, இப்ப நம்ம வெற்றிகரமாக இந்த 50 கேள்விகளை எந்த ஒரு தவறுமின்றி உங்களோடு நானும் இணைந்து இந்த விடையை தேடி கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சதுல 100% வெற்றி பெற்றிருக்கிறோம். இதுவே நாம் எழுதவிருக்கும் தகுதி தேர்வுக்கு நமக்கான ஒரு வெற்றியின் ஒரு படியாக கருத முடியும். அதன் அடிப்படையில பாக்குறப்ப 50க்கு 50 எடுத்து நம்ம 100% அக்யூரசியான வெற்றியை கொடுத்துருக்கிறோம். இதே போல எதிர்வரக்கூடிய தேர்வுலையும் நீங்க 100% வெற்றி அடைய வேண்டுமாய் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.